இந்திய ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி. சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நிறுவப்பட்டது? ஆன்சர் டி. 1 ஏப்ரல் 1935. வங்கிகளின் வங்கி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சி. ஆர்பிஐ. இந்திய ரிசர்வ் வங்கியின் 25வது ஆளுநர் யார்? ஆன்சர் பி. சக்தி காந்ததாஸ். ஆர்பிஐ எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? ஆன்சர் சி. 1 ஜனவரி 1949. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் சி. ஆர்பிஐ. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ. மும்பை. ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட போது கொல்கத்தா அதன் தலைமையிடமாக இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் கொல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. 1937. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் ஆளுநர் யார்? ஆன்சர் ஏ. ஓஸ்போன் ஸ்மித் அவர்கள். எந்த கமிஷனின் பரிந்துரையின்படி இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது? ஆன்சர் சி. ஹில்டன் யங் கமிஷன். இது ராயல் கமிஷன் எனவும் அழைக்கப்படுகின்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் அச்சகம் தொடங்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் டி. மும்பையில் உள்ள நாசிக். இந்திய ரிசர்வ் வங்கியின் சின்னத்தில் இடம்பெற்றுள்ள மரம் எது? ஆன்சர் சி. பனைமரம். இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி குறைதீர்ப்பாயத்தை உருவாக்கிய ஆண்டு எது? ஆன்சர் பி. 1995ஆம் ஆண்டு. ஆர்பிஐயின் முதல் இந்திய ஆளுநர் யார்? ஆன்சர் டி. சி. டி. தேஷ்முக். ஆர்பிஐயின் அச்சகங்கள் மொத்தம் 4 அச்சகங்கள் உள்ளன. அவற்றில் 2 மத்திய அரசுடையது மற்றும் 2 ஆர்பிஐ உடையது. மத்திய அரசுடைய அச்சகங்கள்: 1 நாசிக், 2வது அச்சகம் தேவாஸ். ஆர்பிஐ உடைய அச்சகங்கள்: 1 மைசூரு, மற்றொன்று சல்பானி அச்சகம். Thank you. Subscribe my channel for more useful videos.